அருட்பெரும் ஜோதி பவித்திர ஏகாதேசி அப்படின்னா என்ன? அபரிதத்தின் செல்வ செழிப்பை தரக்கூடிய ஏகாதேசி வரும் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய சூட்சம பரிகார விரதத்தை நீங்கள் இருந்தால், பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து இந்த விரதம் இருந்தால், உங்கள் வாழ்வில் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த செல்வ தடைகள் அத்தனையும் சரியாகும். உங்களுக்கு சரியாக ஏகாதசி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஏகாதசி என்றும் யார் ஒருவர் 36 மணி நேரம் விரதம் இருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்வில் உடல் தூய்மை, மன தூய்மை, தனது ஆறா தூய்மை ஆகி இறையருளை நினைப்பதால் செல்வ செழிப்பு நிச்சயமாய் கிடைக்கும். ஆவணி மாதம் சுக்லபட்ச ஏகாதசியை பவித்திர ஏகாதசிங்குவாங்க. பவித்திரம்னா இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். ஓகேங்களா? இன்ஃபினிட்டினா அபரீதம். ஸோ அபரீதமான நாளில் அபரீதத்தை நோக்கி நான் ஜெயிக்கணும், சாதிக்கணும், செல்வ செழிப்பை குவிக்கணும்னு யார் ஒருவர் விரதம் இருக்கின்றாலோ அவர்களுக்கும் அந்த அபரீதம் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த விரதத்தை இருங்க. இன்ஃபினிட்டி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சனிக்கிழமை இரவிலிருந்து திங்கட்கிழமை காலை வரைக்கும் இந்த விரதத்தை இருந்தீங்கன்னா சுமார் 36 மணி நேரம் ஆகும். 36 மணி நேரம் இறை எண்ணத்தோடு உடல் தூய்மையோடு யார் ஒருவர் விரதம் இருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்வில் அவர்கள் எதற்காக விரதம் இருக்கிறார்களோ அந்த விரதத்தின் சக்தி முழுமையாய் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க சனிக்கிழமை இரவு படுக்க போகும்போது கல்லுப்பு போட்டு குளிச்சுட்டு ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இந்த மந்திரத்தை 27 முறை சொல்லி எழுதுங்க. அதற்கப்புறம் இரவு உறங்குங்க. இரவு நைட்டு முடிஞ்சளவுக்கு சாப்பிடாமையே விரதத்தை தொடங்கிடுங்க. அதற்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் ஓம் நமோ நாராயணா, ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம், ஓம் ஸ்ரீம் லலிதம் சீனிவாசம் இந்த 3 மந்திரத்தையும் 27 முறை சொல்லி லட்சுமி அஷ்டகத்தை ஒரு முறை சொல்லி மாலையில் மறுபடியும் உங்கள் வீட்டில் துளசி தீர்த்தத்தை வச்சு பெருமாளனம் திருப்பதி ஏழுமலையான நினச்சி தயிர் சாதத்தை பச்சரிசியில் செஞ்சு அதில் மாதுளம்பழத்தில் நாமத்தை போட்டு அதற்கு முன்னாடி குத்து விளக்கு ஏற்றி இதே மந்திர ஜபத்தை செஞ்சு கனகதார சோஸ்திரத்தை சொல்லி கொஞ்சோண்டு தயிர் சாதத்தை வடக்கு திசையில் வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்துக்கங்க. சாப்பிட்றதே சும்மா பிரசாதம் மாதிரி ஒரு கையளவு தான் சாப்பிடணும். அதற்கப்புறம் இரவு தரையில் படுத்து உறங்கிட்டு அடுத்த நாள் காலையில் திங்கட்கிழமை காலையில் எந்திரிச்சு மீண்டும் தலைக்கு குளிச்சுட்டு திருப்பதி ஏழுமலையானுக்கு 11 ரூபா காணிக்கை எடுத்து வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு விரதத்தை முடித்து பாருங்கள். அதிலிருந்து 7 நாட்களுக்குள்ள உங்களோட வேண்டுதல் நடக்கும். விரதம் இருப்பது முயற்சிக்கு நிச்சயமாய் இறைவன் செவி கொடுத்து நடத்தி தருவார். உங்களுக்கு நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. ஆகஸ்ட் 27ஆம் தேதி சிறப்பு சத்யநாராயண பூஜையில் சிந்தாமணி கல்லை பிரசாதமாக தரோம். உங்களுக்கும் இந்த தெய்வீகமான பிரசாதமான கல் வரணும்னா தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்கள். ஆகஸ்ட் 30, 31ஆம் தேதி சென்னை வர இருக்கின்றேன். சென்னை நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். கோயம்புத்தூரில் அக்ஷயம் ஜுவல்லரி திறப்பு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அக்ஷயம் ஜுவல்லரியில் நீங்கள் ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் எந்த நகை வாங்கினாலும் சிறப்பு சலுகைகள், சிறப்பு பரிசுகள் இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த நிகழ்வுக்கு அனைவருமே வாருங்கள். உங்கள் வாழ்வில் செல்வ செழிப்பை அபரீதமாய் பெறுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி. ஓம் நமோ நாராயண.